டிஎன்பிஎஸ்சி மற்றும் யுபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். நாம் ஏப்ரல் மாதத்தில் நடந்து கொண்டிருக்கும் முக்கிய நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைய வீடியோவிற்கு செல்லலாம். முதல் கேள்வி, கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் எட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் எது? பதில், அணுப்பிளவு. கல்பாக்கத்தில் உள்ள பிஎஃப்பிஆர் எனப்படும் மாதிரி வேக ஈநுழை தனது செயல்பாட்டின் மிக முக்கியமான அணுப்பிளவு நிலையை எட்டியுள்ளது. இது இந்தியாவின் 3 கட்ட அணுசக்தி திட்டத்தில் 2வது கட்டத்தின் வெற்றியாகும். இதன் மூலம் தோரியத்தை பயன்படுத்தி அணு மின்சாரம் தயாரிக்கும் இலக்கை இந்தியா நெருங்கியுள்ளது. 500 மெகாவாட் வேக ஈநுழை தனது முதல் அணுப்பிளவு நிலையை எட்டியுள்ளது. இதில் ஒரு ஷார்ட் ஃபார்ம் உள்ளது. பிஎஃப்பிஆர் என்றால் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். அடுத்த கேள்வி, சமீபத்தில் இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட ஐரோப்பிய நாட்டு தலைவர் யார்? பதில், ஆஸ்திரிய அதிபர் கிறிஸ்டியன் ஸ்டாக்கர். அதிபர் கிறிஸ்டியன் ஸ்டாக்கர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா வந்தார். ஆஸ்திரிய அதிபர் கிறிஸ்டியன் ஸ்டாக்கர் இந்திய பயணத்தின் போது பிரதமர் மோடியை சந்தித்தார். பாதுகாப்பு, முதலீடு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த 6 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு மோதல்களுக்கு அமைதி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதன் அவசியத்தை இரு நாடுகளும் வலியுறுத்தின. அடுத்த கேள்வி, இந்தியாவின் நெட் ஜீரோ அதாவது நிகர பூஜ்ஜியம் என்ற இலக்கை எட்ட நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆண்டு எது? பதில், 2070. கார்பன் உமிழ்வை குறைக்க அணுசக்தி பயன்பாட்டை இந்தியா அதிகரித்து வருகிறது. காலநிலை மாற்றத்தை சமாளிக்க 2070க்குள் நிகர பூஜ்ஜிய உமிழ்வை அடைய இந்தியா திட்டமிட்டுள்ளது. இதற்காக அணுசக்தி மூலம் 100 ஜிகாவாட் மின் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கல்பாக்கம் அணுமின் நிலைய திட்டங்கள் இதற்கு வலு சேர்க்கின்றன. அடுத்த கேள்வி, இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது? பதில், 1992ஆம் ஆண்டு. 73 மற்றும் 74வது சட்ட திருத்தங்கள் மூலம் உள்ளாட்சிகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. 1996இல் பிரதமர் தேவகவுடா காலத்தில் நாடாளுமன்றத்தில் இதை கொண்டுவர முதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த கேள்வி, இந்திய ரயில்வேயின் பயணிகள் போக்குவரத்து தொடங்கி எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? பதில், 173 ஆண்டுகள். 1853இல் ஏப்ரல் 16ஆம் தேதி பயணிகள் ரயில் சேவை தொடங்கியது. இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் 1853ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி மும்பை டு தானே இயக்கப்பட்டது. இதன் 173வது ஆண்டு நிறைவை ஒட்டி ரயில்வே அமைச்சகம் சிறப்பு குறிப்புகளை வெளியிட்டுள்ளது. அடுத்த கேள்வி, இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டுவரப்பட்ட 73வது அரசியலமைப்பு திருத்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது? பதில், 1992. இது ஜனநாயகத்தை கிராமங்கள் வரை கொண்டு செல்ல வழிவகுத்தது. அரசியலமைப்பின் 73வது திருத்தச் சட்டம் 1992இல் இயற்றப்பட்டது. இது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரங்களை வழங்கி இந்திய ஜனநாயகத்தின் முதுகெலும்பாக திகழும் கிராமப்புற நிர்வாகத்தை சீரமைத்தது. அடுத்த கேள்வி, 2026ஆம் ஆண்டுக்கான மா. அரங்கநாதன் இலக்கிய விருது பெற்ற எழுத்தாளர்கள் யார்? பதில், விட்டல் ராவ் மற்றும் அம்சன் குமார். தமிழ் இலக்கிய உலகின் சிறந்த ஆளுமைகளை கௌரவிக்க இந்த விருது வழங்கப்படுகிறது. மூத்த எழுத்தாளர் விட்டல் ராவ் மற்றும் எழுத்தாளர் அம்சன் குமார் ஆகியோருக்கு 2026ஆம் ஆண்டுக்கான மா. அரங்கநாதன் விருதுகளை உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் வழங்கினார். இவ்விருது தலா 1 லட்ச ரூபாய் பரிசுத் தொகையை உள்ளடக்கியது. சமீபத்தில் மத்திய அரசு உயர்த்த திட்டமிட்டுள்ள தினசரி குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளவு? பதில், ரூபாய் 450. தற்போதுள்ள ஊதியத்தை விட இது கணிசமான உயர்வு ஆகும். தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு தினசரி குறைந்தபட்ச ஊதியத்தை ரூபாய் 450 வரை உயர்த்த மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. இது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பெரிதும் உதவும். அடுத்த கேள்வி,
IMF எனப்படும் சர்வதேச நாணய நிதியத்தின்படி இந்தியாவின் தற்போதைய GDP தரவரிசையில் எந்த இடத்தை பிடித்துள்ளது? பதில் 6வது இடம். கடந்த ஆண்டை விட இந்தியா ஒரு இடம் பின்தங்கியுள்ளது. 2025-2026 நிதியாண்டில் இந்தியா 6வது இடத்திற்கு சரிந்துள்ளது. முன்னதாக 5வது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது இங்கிலாந்திடம் அந்த இடத்தை பறிகொடுத்துள்ளது. அடுத்த கேள்வி, இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ள தென்கொரிய அதிபரின் பெயர் என்ன? பதில் யூன் சுக் யோல். பாதுகாப்பு மற்றும் வர்த்தகம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அவர் வருகிறார். தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் ஏப்ரல் இறுதியில் இந்தியா வருகிறார். பிரதமர் மோடியை சந்தித்து விண்வெளி, பாதுகாப்பு மற்றும் பசுமை ஆற்றல் போன்ற துறைகளில் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள உள்ளார். அடுத்த கேள்வி, மேற்காசிய போர் காரணமாக மார்ச் மாதத்தில் இந்திய ஏற்றுமதி எத்தனை சதவீதம் சரிந்தது? பதில் 61.9% சரிவு. போர் பதற்றம் காரணமாக வர்த்தக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் போர் சூழலால் இந்தியாவுடனான வர்த்தகம் $1.3 பில்லியன் குறைந்துள்ளது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மிகப்பெரிய வீழ்ச்சியாகும். குறிப்பாக கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதியில் பெரும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, பட்ஜெட் ஊக்கத்தொகைக்காக எந்த மாநகராட்சி பத்திரச்சந்தையில் அதாவது பாண்ட் மார்க்கெட்டில் நுழைய திட்டமிட்டுள்ளது? பதில் மும்பை. உள்கட்டமைப்பு பணிகளுக்காக ரூபாய் 1000 கோடி வரை நிதி திரட்ட திட்டமிட்டுள்ளது மும்பை மாநகராட்சி. இதைத் தொடர்ந்து அகமதாபாத் மற்றும் ஹைதராபாத் போன்ற நகர்ப்புற அமைப்புகள் மத்திய அரசின் பட்ஜெட் ஊக்கத்தொகையை பெறுவதற்காக நகராட்சி பத்திரங்களை வெளியிட தயாராகி வருகின்றன. ஒவ்வொரு 100 கோடி திரட்டலுக்கும் மத்திய அரசு 13 கோடி ஊக்கத்தொகை வழங்குகிறது. அடுத்த கேள்வி, பேங்க் ஆஃப் பரோடா வங்கியின் நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார்? பதில் சுஷாந்தா மொஹந்தி. இவர் 3 ஆண்டு காலத்திற்கு இந்த பதவியில் இருப்பார். சுஷாந்தா மொஹந்தி பேங்க் ஆஃப் பரோடா வங்கியின் புதிய நிர்வாக இயக்குநராக ஏப்ரல் 15 அன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதற்கு முன் அவர் அதே வங்கியில் உயர் பதவிகளில் வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி, வாகன உற்பத்தியாளர்கள் 2027 முதல் பின்பற்ற வேண்டிய புதிய விதிமுறை எது? பதில் கஃபே 3. இது கார்பன் உமிழ்வை குறைப்பதற்கான விதியாகும். இந்திய வாகனத்துறை 2027 ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு வரும் கஃபே 3 விதிமுறைகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இது வாகனங்களின் எரிபொருள் சிக்கனத்தை மேம்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உதவும். இதில் ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கு. கஃபே என்றால் கார்ப்பரேட் ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி. அடுத்த கேள்வி, கலைப்பொருட்கள் ஏலத்தில் விடப்படும் புகழ்பெற்ற உணவகம் எங்குள்ளது? பதில் சோத்பைஸ். நியூயார்க்கில் உள்ள இந்த உணவகத்தில் சாப்பிடும் போதே பொருட்களை ஏலம் எடுக்கலாம். நியூயார்க்கில் உள்ள புகழ்பெற்ற சோத்பீஸ் ஏல நிறுவனத்தின் புதிய கட்டிடத்தில் இந்த உணவகம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே சுவர்களில் தொங்கும் கலைப்பொருட்களை வாடிக்கையாளர்கள் உணவருந்திக் கொண்டே ஏலம் கேட்கும் வசதி உள்ளது. அடுத்த கேள்வி, உலகின் கலை தலைநகராக கருதப்படும் ஐரோப்பிய நகரம் எது? பதில் வியன்னா. இங்கு அருங்காட்சியகங்களும் வரலாற்று கட்டிடங்களும் அதிகம். ஆஸ்திரியாவின் தலைநகரான வியன்னா அதன் கலை மற்றும் கலாச்சாரத்திற்காக உலகளவில் அறியப்படுகிறது. 30,000 ஆண்டுகளுக்கு முந்தைய சிற்பங்கள் முதல் நவீன ஓவியங்கள் வரை இங்கே பல கலைக்கூடங்களில் பாதுகாக்கப்படுகின்றன. நேயர்களே, இது போன்ற தகவல்களை தினமும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.